ஏடிஎம்கே விட்டுருங்க, அது ஆல்ரெடி காலை நக்கிருச்சு. இப்போ அடுத்து இவரை வந்து குனியை வச்சு காலை நக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு இவர் உடன்பட்டு தான் போறாரு. இப்போ நான் அவரை வந்து திரையில ரசிப்பேன், ஆனால் வந்து தரையில வந்து நான் அவரை வந்து பின்பற்ற மாட்டேன். பிஜேபி கிட்ட போற மாதிரி இருந்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோங்க. இந்த பக்கம் மாறி அந்த பக்கம் மாறி போறது எங்களுக்கு பிடிக்காது. அப்போ எங்க மனசு ஏத்துக்கும், அவளை ஜனத்தை வச்சுட்டு பின்னாடி எங்க ஏத்துப்பாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யாரும் பிஜேபி கூட கூட்டணி வச்சா சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்க. இப்போ அவர் தான் சொன்னாரு சிபிஐ எல்லாமே வந்துட்டு யாருக்கிட்ட இருக்கு, மத்திய அரசு கிட்ட இருக்கு. அப்ப மட்டும் அந்த சிபிஐ வந்து நல்லவங்க இல்ல, இப்ப மட்டும் நல்லவங்களா? அவங்களுக்கு தேவைன்னா நல்லவங்க, தேவையில்லைன்னா கெட்டவங்க. தளபதி விஜய் வந்து பிஜேபி கூட சேர்ந்திருந்தாலும் சரி, இல்ல ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் சரி, கண்டிப்பா உண்மையான மக்கள் வந்து அவங்க ஓட்டே போட மாட்டாங்க. அதிமுக ஆட்சியில வந்து காவல்துறையை ஒரு ஏவல் துறையா பயன்படுத்தி 13 உயிர்களை வந்து குடித்த பொழுது இதே சிபிஐ ஏன் உடனே நடவடிக்கை எடுக்கல? இதே உச்சநீதிமன்றம் ஏன் உடனே பதில் கொடுக்கல? அப்ப ஒன்றிய அரசின் மூலமா களமிறக்கப்பட்டவர் தான் விஜய். குஷி ஆனந்த் இப்போ வெளியே வராரு பாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அங்கே வந்து கிரீன் சிக்னல் வந்துச்சு. நமக்கு அடிமை ஆயிட்டான் இவன், இதுக்கப்புறம் இவனை வச்சு தான் இனிமேல் நம்ம ஓட்டை வாங்கணும். மோடிஜி இருக்காரு, சும்மா ஜி இல்ல, அவரு எல்லாரும் நோண்டிட்டு இருப்பாரு. அங்க மத்தியில உட்காந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நோண்டணும் சொல்லி ஒரு ஐடியால இருக்கா போல. பிஜேபி எங்க சேருதோ அவங்க டோட்டல் 0 தான். ஏங்க அப்படின்னு பார்த்தா கூட ஆந்திராவில் சனி லியோன் வந்தாங்க. கோடி எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. சனி லியோவை பார்க்க வந்தாங்களா, இல்லை அவங்களுக்காக வந்து நிற்கணும்னு வந்தாங்க? அந்த ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னு தான் வந்தாங்க. அந்த மாதிரி விஜயை பார்க்கணும்னு வந்து ஒரு கவர்ச்சி கூட்டம் தான் அது.